இந்த சீர்கெட்ட உலகம் வெறுக்குதையா, சீரான எங்களை பகைக்குதையா இந்த உலகம். சீரான எங்களை பகைக்குதையா. சீக்கிரம் வாருமையா எங்கள் மாரநாதா, சீக்கிரம் வாருமையா. சீக்கிரம் வாருமையா எங்கள் இயேசுநாதா, சீர்கெட்ட உலகம் வெறுக்குதையா. தூய்மையை கெடுக்குது, கரைப்படுத்த பார்க்குது, உம்மை வெறுத்தது போலவே எங்களையும் வெறுக்குது. தூய்மையை கெடுக்குது, கரைப்படுத்த பார்க்குது, உம்மை வெறுத்தது போலவே எங்களையும் வெறுக்குது. சீக்கிரம் வாருமையா எங்கள் மாரநாதா, சீர்கெட்ட உலகம் கசக்குதையா. சீக்கிரம் வாருமையா எங்கள் இயேசுநாதா, சீர்கெட்ட உலகம் வெறுக்குதையா. ஏளனமா பாக்குது, தூசணமா பேசுது, வேஷம் போட்டு எங்களை ஏமாற்றம் செய்யுது. ஏளனமா பார்க்குது, தூசணமா பேசுது, வேஷம் போட்டு எங்களை ஏமாற்றம் செய்யுது. சீக்கிரம் வாருமையா எங்கள் மாரநாதா, சீர்கெட்ட உலகம் கசக்குதையா. சீக்கிரம் வாருமையா எங்கள் இயேசுநாதா, சீர்கெட்ட உலகம் மதமாற்றம் என்று சொல்லி வதை சட்டம் போடுது, எங்களை சிறைப்படுத்தி உந்தனின் மறைப்பாதை மூடுது. மதமாற்றம் என்று சொல்லி வதை சட்டம் போடுது, எங்களை சிறைப்படுத்தி உந்தனின் மறைப்பாதை மூடுது. சீக்கிரம் வாருமையா எங்கள் மாரநாதா, சீர்கெட்ட உலகம் கசக்குதையா. சீக்கிரம் வாருமையா எங்கள் இயேசுநாதா, சீர்கெட்ட உலகம் வெறுக்குதையா. அனுதினமும் போராட்டம், எப்போதும் உபத்திரவம், உம்மோடு வாழ்ந்திடத்தான் உள்ளமெல்லாம் ஏங்குதையா. அனுதினமும் போராட்டம், எப்போதும் உபத்திரவம், உம்மோடு வாழ்ந்திடத்தான் உள்ளமெல்லாம் ஏங்குதையா. என் உள்ளமெல்லாம் ஏங்குதையா. சீக்கிரம் வாருமையா எங்கள் மாரநாதா,
சீர்கெட்ட உலகம் கசக்குதையா. சீக்கிரம் மாறுமையா எங்கள் இயேசுநாதா. சீர்கெட்ட உலகம் வெறுக்குதையா. சீரான எங்களை பகைக்குதையா. இந்த உலகம் சீரான எங்களை பகைக்குதையா. சீரான எங்களை பகைக்குதையா. தடைகள் எல்லாம் தூளாகுது. தன்னம்பிக்கை என்னை ஆளுது. வெற்றி திலகம் நெற்றியில் மின்னுது. வீரம் கொண்டு கால்கள் நடக்குது. தடைகள் எல்லாம் தூளாகுது. தன்னம்பிக்கை என்னை ஆளுது. வெற்றி திலகம் நெற்றியில் மின்னுது. வீரம் கொண்டு கால்கள் நடக்குது. எல்லாமே எனது வலிமை. உழைப்பே எனது பெருமை. என்னால் எல்லாம் முடிகிறது. இவ்வுலகம் எனக்காக விடுகிறது. எல்லாமே எனது வலிமை. உழைப்பே எனது பெருமை. என்னால் எல்லாம் முடிகிறது. இவ்வுலகம் எனக்காக விடுகிறது. பிரபஞ்ச சக்திக்கு நன்றி. பிரபஞ்ச சக்திக்கு நன்றி. பிரபஞ்ச சக்திக்கு நன்றி. பிரபஞ்ச சக்திக்கு நன்றி. துணிச்சல் என்னுள் வெகுண்டு நிற்குது. வெற்றி பாதை அருகில் தெரியுது. வெளிச்சம் நோக்கி உயிரும் பாயுது. வெற்றி என்பது எனது ஆகுது. துணிச்சல் என்னுள் வெகுண்டு நிற்குது. வெற்றி பாதை அருகில் தெரியுது. வெளிச்சம் நோக்கி உயிரும் பாயுது. வெற்றி என்பது எனது ஆகுது. எல்லாமே எனது வலிமை. உழைப்பே எனது பெருமை. என்னால் எல்லாம் முடிகிறது. இவ்வுலகம் எனக்காக விடுகிறது. எல்லாமே எனது வலிமை. உழைப்பே எனது பெருமை. என்னால் எல்லாம் முடிகிறது. இவ்வுலகம் எனக்காக விடுகிறது. பிரபஞ்ச சக்திக்கு நன்றி. பிரபஞ்ச சக்திக்கு நன்றி. பிரபஞ்ச சக்திக்கு நன்றி. பிரபஞ்ச சக்திக்கு நன்றி. துணிச்சல் என்னுள் வெகுண்டு நிற்குது. வெற்றி பாதை அருகில் தெரியுது. வெளிச்சம் நோக்கி உயிரும் பாயுது. வெற்றி என்பது எனது
துணிச்சல் என்னுள் வெகுண்டு நிற்குது. வெற்றி பாதை அருகில் தெரியுது. வெளிச்சம் நோக்கி உயிரும் பாயுது. வெற்றி என்பது எனது இவ்வுலகம் எனக்காக விடுகிறது. என்னமே எனது வலிமை. உழைப்பே எனது பெருமை. என்னால் எல்லாம் முடிகிறது. இவ்வுலகம் எனக்காக விடுகிறது. பிரபஞ்ச சக்திக்கு நன்றி. பிரபஞ்ச சக்திக்கு நன்றி. பிரபஞ்ச சக்திக்கு நன்றி. பிரபஞ்ச சக்திக்கு நன்றி. பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தமே. உம்முடைய ராஜ்யம் வருவதாக. உம்முடைய சித்தம் செய்யப்படுவதாக. பரலோகம் போல பூமியிலும் உம்முடைய சித்தம் நிறைவேறட்டும். அன்றுள்ள ஆகாரம் தந்து. சங்கம வானொலியின் நித்திய வெளிச்ச நேரம். இந்த நித்திய வெளிச்ச நேரம் திங்கள், புதன், வியாழன், வெள்ளி ஆகிய நாட்களில் டொரண்டோ நேரப்படி மாலை 6:45க்கும் பிசி விக்டோரியா நேரம் 3:45க்கும் ஆரம்பமாகிறது. பரிசுத்தமே உம்முடைய ராஜ்யம் வருவதாக. உம்முடைய சித்தம் செய்யப்படுவதாக. எங்கள் கடன்களை மன்னியும் ஐயா. ஆரம்ப ஜெபம் சிஸ்டர் ரஜினி அலங்காரமணி. துதி ஆராதனை தேவ வார்த்தை சிஸ்டர் கிரேஸ். கவிதை சிஸ்டர் மேரி தங்கலிங்கம். இன்றைய நாளே முதல் தடவையாக சிஸ்டர் மேரி கலந்து கொண்டிருக்கிறார். இலங்கை மண்ணுக்காக கதைகளை எழுதியவர். தேவனால் ரசிக்கப்பட்ட பின் பின்னர்களுக்காக பரிசுத்த ஆவியானவருக்காக கவிதை எழுதி இன்று வாசிக்க வருகிறார். அதைத் தொடர்ந்து ஊழியருக்கான ஜெபம் சிஸ்டர் டோலி. கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக சிஸ்டர் ரஜினி அலங்காரமணி. இன்று முதலாவது செய்தி சிஸ்டர் ரஜினி அலங்காரமணி ஆங்கிலத்தில் செய்து கொடுப்பார். 8 மணிக்கு சிஸ்டர் மேகிலா வாஸ் கொழும்பு, ஸ்ரீலங்கா. 8:30க்கு பாஸ்டர் ஞான பிரகாசம் கொழும்பு. 9 மணிக்கு பாஸ்டர் ஆண்டனாயம் ஸ்காப்ரோ, ஒன்டாரியோ. பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம்
சித்தம் செய்யப்படுவதாக. பிதாவே, உம் கரம் பிடித்து நடக்கிறேன். உம் சித்தம் செய்ய பலன் தாருமே. உம் நாமம் உயர்த்தி பாடிடுவேன். உம் ராஜ்யம் வர காத்திருக்கிறேன். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தமே. உம்முடைய ராஜ்யம். ஆமென், ஆமென், ஆமென். இன்றைய நாளிலே இந்த நிகழ்ச்சியை ஆங்கிலத்திலும் தமிழிலும் நடத்துகிற சிஸ்டர் ரஜினி அலங்காரமணி அவருடன் ஒப்பு கொடுப்போம். பிரைஸ் லார்ட் சிஸ்டர் ரஜினி அலங்காரமணி. Praise the Lord, Brother Mahendran. நன்றி Praise நன்றி. நன்றாக ஒரு பாட்டை அந்த பாட்டுடன் நல்ல மியூசிக் பேக்ரவுண்டுடன் நன்றாக ஒரு இன்ட்ரோடக்ஷனை கொடுத்தீர்கள். I would like to thank Brother Mahendran for that wonderful anointed song in Tamil as well as his beautiful introduction. At this time, we would go into starting our evening program of Nitya Balicham, deriving from Toronto, Canada, and also right now from Victoria, British Columbia, from Brother Mahendran, hosting alongside with me from Vancouver, British Columbia. My name is Ranjini Alangaramani, and as we derive it from all the way from Toronto, we have Brother Leslie along with Sister Rita, who are working very much in the background, producing and broadcasting along with the coordination of the programs with Brother Mahendran, and also all the recordings that they make. So thank the Lord for all of their work that they put it together. And so we will be blessed and we can pass that blessing on to the nations of the world. So as we go into it, let's begin with prayer. So Lord, we thank you, Lord, at this time, even as we, Lord, go into the many nations, 210 nations that you have given us favor, Lord, to come in, Lord Jesus, with your power, with the mighty power and the anointing power of the Holy Spirit, Lord, coming with the handmaidens that are waiting to come and also minister to you, Lord, in the name of the Lord, with all the adorations and worship, Lord, and all that is going to go on, Lord, with the word of the living God that is going to go on. Bless many that are waiting to be blessed, oh God. So we thank you for this many nations that are gathered, and all those who have gathered, Lord, I have not bumped into it by any means, by through any accidents or anyways, Lord, that they would think, Lord, that it is just the way that it happened. But Lord, let them, Lord, adhere it and know it, Lord, that it is nothing but the will of God and the power of God, the presence of the living God coming through, Lord, into their homes, wherever they might be, Lord, listening, Lord, even while they are traveling or in the hospitals and shuttings, Lord, and no matter where they might be, Lord, or despite their circumstances, Lord, you, Lord Jesus, it behooved you to bring this program into their very places that they are at, Lord. May it be even the stores and the working industrial places, technical colleges, and places wherever they might be, Lord. It is possible, Lord, that they could, Lord, now tap into this program, Lord, even as they go into, Lord, oh God. Thank you, Jesus, for the many ways that you have used the media networks, Lord, in these days, Lord, oh God, how it could be used for your glory, Lord, and honor, and the purpose in which to fulfill, to, Lord, to bring souls, Lord, into your kingdom, harvest of souls as they come in. Now I pray, Lord, for the hearers, Lord, for the listeners, Lord, even as we go into the program, Lord, it is going to be a sign to pray for all of the ones that are going to come and minister also, Lord, and as we dedicate all of them, Father, and there will be a time also given to pray for the listeners, especially, Lord, at this time, Lord, we lay them at thy feet at the altar, Lord, for the wonderful way what you have restored for this evening is going to bless them, Father. I pray in Jesus' name. At this time, I would like to introduce the program to you. We have this evening, as we go into the program, Sister Grace, who would come and lead us in praise and worship, and also a daily devotional. Following that, we have Sister Mary, all the way from Toronto, Sister Mary Thangalingam, who would come and read a beautiful poetry she had written about Sri Lanka. And
let us also be able to listen to it and be blessed by it. Let the Lord use it for His honor and for His glory. And following that, we have Sister Dolly, who would come and pray for the workers as usual, and also sing a song. And following that, I would also come in and pray for the listeners. As I just mentioned to you, there's a time that we would take much of the time to focus on our listeners. That is the very way in which the Lord has brought in these programs right into your homes and wherever you are, to bless you with all of your needs to be met and touched and set free. And the word of the living God that is also set aside. First of all, I would bring the message today as I'm hosting it also. My name is Ranjini Alangaramani, would bring the first message. Following that, we have Sister Mela Vasu coming all the way from Colombo, Sri Lanka. And following that, we also have Pastor Jnanaprahasam, who would give the message thereafter. And last of all, we would have Pastor Anton Rasanayam, who would give us the message all the way from Scarborough, Ontario, Canada. And at this time, as we go into the rest of the program, I would like to invite Sister Grace Jayaranjan to come and start with worshiping the Lord with much of the adoration to go on and also share in the devotional. இப்பொழுது நான் சிஸ்டர் கிரேஸ் ஜெயராஞ்சனை அழைக்க போகிறேன். அவர் வந்து அவரோட துதி ஆராதனையை செலுத்தி டிவோஷனலையும் செய்து முடிப்பார். God bless you, Sister Grace. பாருங்க. தேங்க்யூ அலங்காரமணி. தேங்க்யூ, நல்லது கொடுத்தீங்க, நல்லது. தேங்க்யூ, நன்றி ஆண்டவரே. இந்த நாளுக்கு நமக்கு நன்றி செலுத்துறோம் ஆண்டவரே. ஆதியும் அந்தவுமான தேவன், அநாதி தேவன், எங்களுக்கு அடைக்கலம். உடைய நித்திய புயம் எங்களுக்கு ஆதாரம். நீரே எங்கள் ஊற்று ஆதாரம் ஆண்டவரே. உடைய நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், நித்திய பிதா, சமாதான பிரபு ஆண்டவரே. கர்த்தருடைய வேதம் குறைவற்றது, ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமா இருக்கிற கர்த்தருடைய சாட்சி சத்தியமும் பேதையை ஞானியாக்குறதுமா இருக்கிறது. நன்றி செலுத்துறேன். கர்த்தருடைய நியாயங்கள் செம்மையும் இருதயத்தை சந்தோஷிப்பிக்கிறதுமா இருக்கிறபடி வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு சொன்ன தேவன், இந்த நாட்கள்ல இந்த ஆண்ட வெளிச்சம் ஆண்டவரே தகப்பனே ஒவ்வொருவரிடம் பிரகாசிக்கத்தக்கத அநேக ஜனங்களுக்கு ஆண்டவரே இந்த நித்திய வெளிச்சம், நித்திய டெய்லி இந்த வெளிச்சம் ஒவ்வொருவர் மீதும் பிரகாசிக்கத்தக்கதா இந்த இருதயம், இருள் அடைந்த இருதயம், இந்த எந்த மனிதனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளி இயேசு என்றதை காண்பிக்கிற இந்த ரேடியோக்காக எல்லாவற்றுக்காக ஜபிக்கிறேன். ஆவியானவர் தாமே சகல சத்தியங்களுக்குள்ளும் எங்களை வழி நடத்துறபடியா உமக்கு நன்றி ஆண்டவரே. பேச்செல்லாம் உமதாகணும், நாள் முழுவதும் வழி நடத்தும், நாள் முழுவதும் வழி நடத்தும், விருப்பம் செயல்படுத்தும், ஆளுகை செய்யும் ஆவியானவரே. பலியாய் தந்தேன் பரிசுத்தமானவரே, அதிசயம் செய்பவரே, ஆறுதல் நாயகரே, காயம் கட்டும் கர்த்தாவே, காயம் கட்டும் கர்த்தாவே, கண்ணீரெல்லாம் துடைப்பவரே, ஆளுகை செய்யும் ஆவி, பலியாய் தந்தேன் பரிசுத்தமானவரே, புதிதாக்கும் பரிசுத்தரே, புதுப்படைப்பாய் மாற்றுமையா, உடைத்து விடும் உருமாற்றும், பண்படுத்தும் பயன்படுத்தும், ஆளுகை செய்யும் ஆவியானவரே, பலியாய் தந்தேன் பரிசுத்தமானவரே, ஆவியானவரே, ஆவியானவரே,
சோஸ்திரம் ஆண்டவரே, நன்றி 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 தேவாதி தேவனே. உம்மை நெருங்கி கிட்ட நெருங்கி வருவேன் இயேசுவே. உம்மை நெருங்கி கிட்ட நெருங்கி வருவேன் இயேசுவே. உம்மை என்னை விட்டு பிரிக்கும் பாவங்கள் மறைந்திட, உம்மை என்னை விட்டு பிரிக்கும் பாவங்கள் மறைந்திட, சொந்த ரத்தம் சிந்தினீர் இயேசுவே, குந்தன் ரத்தம் சிந்தினீர். சொந்த ரத்தம் சிந்தினீர் இயேசுவே, உந்தன் ரத்தம் சிந்தினீர். உம்மை நெருங்கி கிட்ட நெருங்கி வருவேன் இயேசுவே. என்றும் என்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை நான் தெரிந்திட, என்றும் என்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை நான் தெரிந்திட, உந்தன் பாதம் வந்தேனே இயேசுவே, என்னை தாங்கும் மார்பிலே. உந்தன் பாதம் வந்தேனே இயேசுவே, என்னை தாங்கும் மார்பிலே. உம்மை நெருங்கி கிட்ட நெருங்கி வருவேன் இயேசுவே. உம்மில் சேரக்கூடா ஒளியின் மத்தியில் வாசம் பண்ணியே வாழ்பவரே. உம்மில் சேரக்கூடா ஒளியின் மத்தியில் வாசம் பண்ணியே வாழ்பவரே. உம்மில் என்னை மறைத்திடும் இயேசுவே, உம்மோடு என்னை இணைத்திடும். உம்மில் என்னை மறைத்திடும் இயேசுவே, உம்மோடு என்னை இணைத்திடும். உம்மை நெருங்கே கெட்ட நெருங்கே வருவேன் இயேசுவே. என் கண்களில் கண்ணீர் சிந்தும் வானில் நீர் வரும்போது, என் கண்களில் கண்ணீர் சிந்தும் வானில் நீர் வரும்போது, சூழ்ந்து நிற்கும் ஜனக்கூட்டம் இயேசுவே, கையை மட்டும் அசைத்திடும். சூழ்ந்து நிற்கும் ஜனக்கூட்டம் இயேசுவே, கையை மட்டும் அசைத்திடும். உம்மை நெருங்கி கிட்ட நெருங்கி வருவேன் இயேசுவே. நன்றி பலிகள் செலுத்திய நாங்கள் ஆலயம் கூடி வந்தோம். துதி பலிகள் செலுத்திய நாங்கள் உம்மை போற்ற வந்தோம். நன்றி பலிகள் செலுத்திய நாங்கள் ஆலயம் கூடி வந்தோம். துதி பலிகள் செலுத்திய நாங்கள் உம்மை போற்ற வந்தோம். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை எண்ணிய துதிக்க வந்தோம். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை எண்ணிய துதிக்க வந்தோம். உடன்படிக்கை எனக்கு தந்தேன், உந்தனின் பிள்ளையாய் தெரிந்தெடுத்தீர். மரணத்தின் விளிம்பில் நின்ற பெண்ணை ஜீவனின் பாதையில் திருப்பி விட்டீர். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை எண்ணிய துதிக்க வந்தோம்.
பாதைகள் என்னை சூழ்ந்த போதும் சட்டைகளாலே என்னை மறைத்தீர். பாதைகள் எல்லாம் காக்கும்படி தூதர்கள் அனுப்பி உதவி செய்தீர். கர்த்தர் செய்த நன்மைக்காக செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை எண்ணிய துதிக்க வந்தோம். தேவைகள் நெருங்கி நின்ற போது அற்புதமாக பெருக வைத்தீர். கண்ணீரின் பாதையில் திகைத்த போது கண்மணியே என்று என்னை அழைத்தீர். தேவைகள் நெருங்கி நின்ற போது அற்புதமாக பெருக வைத்தீர். கண்ணீரின் பாதையில் திகைத்த போது கண்மணியே என்று என்னை அழைத்தீர். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை எண்ணிய துதிக்க வந்தோம். எண்ணிய துதிக்க வந்தோம். நன்றி ஆண்டவரே, நீர் செய்த நன்மைகள் அத்தனையும் நன்றி 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 செலுத்தி உம்மை போற்றுகிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை உயர்த்துகிறோம். ஆண்டவர் 1000 காளைகளை பார்க்கிலும் உதடுகளின் கனியாகிய சோஸ்திர பலி அவரை சோஸ்தரிக்க துதிக்க இந்த நேரத்தை தந்த தயவுக்காக நன்றி செலுத்தி இயேசுவின் நாமத்தினால துதிக்க மகிமை எல்லாம் என் தேவனுக்கே செலுத்தி ஜெபிக்கிறேன். ஜீவன் உள்ள நல்ல தகப்பனே, ஆமீன். இந்த வேளையில நாங்கள் வேத வசனத்தின்படி 1 ராஜாக்கள் 17வது அதிகாரத்துல சில வசனங்களை சொல்லி நான் எனக்குள்ள தேவன் பேசின இந்த இதை சொல்லி நான் முடிக்கிறேன். 17வது அதிகாரம் அதுல 1 ராஜாக்கள். கிலியாத்தின் குடிகளிலே திஸ்பியனாகிய எலியா ஆகாபை நோக்கி, நீ என் வாக்கின்படியே அன்றி இந்த வருஷங்களிலே பனியும் மழையும் பெய்யாதிருக்கும் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்றான். பின்பு கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாயிற்று. அவர், நீ இவ்விடத்தை விட்டு கீழ்த்திசையை நோக்கி போய் யோர்தானுக்கு நேராயிருக்கிற கேரி தண்டையில் ஒளித்து கொண்டிரு. அந்த ஆட்டின் தண்ணீரை குடிப்பாய். அங்கே உன்னை போஷிக்க காகங்களுக்கு கட்டளையிடுவேன் என்றார். அவன் போய் கர்த்தருடைய வார்த்தையின்படியே யோர்தானுக்கு நேராயிருக்கிற கேரி தண்டையிலே தங்கி இருந்தான். காகங்கள் அவனுக்கு விடியற்காலத்தில் அப்பமும் இறைச்சியும் சாயங்காலத்தில் அப்பமும் இறைச்சியும் கொண்டு வந்தது. தாகத்துக்கு ஆற்றின் தண்ணீரை குடித்தான். தேசத்தில் மழை பெய்யாதபடியினால் சில நாளுக்கு பின்பு அந்த ஆறு வற்றி போயிட்டு. அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாயிற்று. அவர், நீ எழுந்து சீதோனுக்கு அடுத்த சாரிபாத் ஊருக்கு போய் அங்கே தங்கியிரு. உன்னை பராமரிக்கும்படி அங்கே இருக்கிற ஒரு விதவைக்கு கட்டளையிட்டேன் என்றார். இந்த வசனத்தின்படி ஆண்டவர் ஒவ்வொரு வார்த்தையின்படி எப்படி பாதுகாப்பு, எந்த யாரை கொண்டுச்சும் போஷிக்கக்கூடிய இந்த காகம் ஒரு காகம் சாப்பாட்டை கொண்டு வந்து தர்றதுக்கு அது இப்போ கொண்டு வராது, காகம் பறிக்கிறதே தவிர. ஆனா தேவன் கட்டளையிட்டார், இந்த காகத்தை கொண்டிச்சு போஷிக்கிறேன்னு சொல்லி. அப்படியாக இயற்கைக்கு அப்பாற்பட்ட ரீதியில அந்த காகத்தை கொண்டு எப்படி பட்டினியா இருக்க கூடாதுன்றதே ஆண்டவர் அந்த நாளில பஞ்சம் பெறப்போது, கேரி தாட்டு ஆறு வற்றி போது எல்லாமே தெரிஞ்சபடினால முன்கூட்டியே அந்த தேவனுடைய வழி நடத்தல் எங்கேயோ அங்கே அவருடைய பராமரிப்பும் இருக்கும் என்று வார்த்தை சொல்லுறது. எப்ப தேவனுடைய வழி நடத்துதல் எங்கே இருக்கிறதோ அங்கே அவருடைய பராமரிப்பும் இருக்கும். ஏனென்றா செம்மறி ஆடுகள் தன்னை தான் பராமரிக்க மாட்டாதாம். ஏனென்றா அது கூடி இருக்கும் போது அது நல்ல மேய்ப்பன் எங்களுக்கு இருக்கிறார். அவர் எந்த நேரத்திலையும் முன்னாகவோ ஆடுகள் போகும்போதோ என்னது விஷக்கிருமிகளோ அல்லது பாம்போ அந்த அப்படியான நேரத்தில எல்லாம் மேய்ப்பன் எப்படி பாதுகாப்பு, அதே மாதிரி பராமரிக்கிறதும் எப்படி என்றதை கர்த்தர் வழி நடத்தும் இடத்தில் எங்களை பாதுகாக்கிறார். அந்த 3வது வசனத்தின்படி பராமரிப்பும் பாதுகாப்பும் எங்களுக்கு எப்பவும் இருக்கிறது. ஏனென்றா தேவன் நித்தமும் நான் உன்னை நடத்துவேன், நீ என்னால் மறக்கப்படுவதில்லை என்று ஒரு வேத வசனம் சொல்லப்படுகிறது. அதிலே அவர் நித்தமும் வழி நடத்தி கொண்டு போறார். உங்களுக்கு முன்பாக எப்பவும் அவருடைய சமூகம், தேவனுடைய சமூகம் முன்பாக செல்லும் போது அந்தந்த நாளுக்கு தேவையானதை சந்திப்பார்.
அப்ப குறைபாடுகள் உலகத்தில் எல்லாம் வரலாம், தண்ணீர் வற்றி போகலாம், என்ன பற்றாக்குறை வற்றி போகலாம், தேவனுடைய வழிநடத்தல் மாறாது. அந்த ஆறு என்றால் அவர் நேச்சுரல் அந்த சோர்ஸ் இல்லாமல் போகலாம், நேச்சுரலான இந்த உலகத்துக்குள்ள இல்லாமல் அப்படியான இதுல போகலாம். ஆனா தேவன் எப்படி மழை தாட்சியான வருஷத்திலும் எப்படி தப்பாமல் கனி கொடுப்பான்னு சொல்லி எரேமியால ஒரு வசனம் சொல்லப்படுகிறது. இரண்டா இப்பவும் தேவ பிள்ளைகளுக்கு அந்த சூப்பர் நேச்சுரலா இப்பவும் நேச்சுரலானதுகள் இல்லாமல் இருக்கிற சூழ்நிலைகள் எல்லாம் இல்லாம போனாலும் தேவன் எப்படி அந்த பாதுகாப்பு, அதான் அந்த எண்ணாகமத்துல சொல்லப்படுகிறது ஒரு வசனம், கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து காக்க கடை ஆசீர்வதிக்கிறார், காக்கிறார். அப்ப இப்பொழுது நடத்தும் போதும் நித்தமும் இந்த அலங்காரம் பண்ணி ஜபிக்கும் போது ஒவ்வொருடைய பாதுகாப்பு, அது வாகனங்கள் ஓட்டும் போதோ எந்த இடத்துக்கு போனாலும் அந்த பாதுகாப்பு இருக்குமென்னு சொல்லி அந்த பாதுகாப்பு ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் புறப்பட்டு போனால் வளர்கிற கொளுத்த கன்று காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன் இருக்கிறதுன்னு சொல்லி வேத வசனத்துல சொல்லப்படுகிற மாதிரி வழி நடத்தலும் பாதுகாப்பும் எப்பொழுதும் இருக்கிறது. அந்த சாரிபாத் விதவைக்கு போகக்குள்ள உன்னிடம் என்ன இருக்குதுன்னு தான் கேட்டேன். ஏனென்றால் நாங்கள் விதைக்கும் போதுதான் அறுவடையை நாங்கள் பெற்றுக்கொள்ளலாம். உன்னிட்ட என்ன இருக்கிறதா அதை நான் 100 மடங்கா நான் ஆசீர்வதித்து தருவேன்னு சொல்லி, அதே மாதிரி இந்த நாட்கள்ல அந்த தெய்வீக பாதுகாவல், தெய்வீக பராமரிப்புக்குள்ள எங்களை அவற்றை வழி நடத்தலுக்கு நாங்கள் எங்களை அர்ப்பணிக்கும் போது தேவனுடைய அந்த இயற்கைக்கு அப்பாற்பட்ட சூப்பர் நேச்சுரல் பவர் அவரை எப்படி வழி நடத்தும், எந்த நேரம் எங்களுக்கு தேவையானது சந்திக்க போறோம்னு எங்களுக்கு தெரியாது. ஆனா தேவன் காகத்தை கொண்டு போஜிப்பார் என்றதை இந்த வார்த்தை கூட்டாக உங்களோட பகிர்ந்து கொள்ள இந்த நேரத்தை தந்ததுக்காய் நன்றி செலுத்தி இயேசுவின் நாமத்தினாலே உங்களை ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதித்து ஜபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமீன். ஆமேன். நன்றி சிஸ்டர் கிரேஸ். இந்த அருமையான துதிப்பாடலை பாடி ஆராதித்து, அது மட்டும் இல்லை அருமையான வேத வசனம் மிகவும் தெளிவாக ஆறுதலாக எடுத்துக்கொள்கள். மிகவும் ஆசீர்வாதமாக இருந்தது. கர்த்தர் உங்களையும் ஊழியங்களை இந்த ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். ஆமேன். தேங்க்யூ. ஆமேன். தொடர்ந்து நாங்கள் சிஸ்டர் மேரி தங்கலிங்கம் அவர்கள் அழைக்க போறோம். இவர்கள் முதல் தடவையாக இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொள்கிறார். இந்த சகோதரி இலங்கை மண்ணுக்காக கவிதை எழுதினவர். இவர் தேவனால் ரசிக்கப்பட்ட பின் விண்ணோருக்காக கவிதை எழுதியிருக்கிறார். இவர் ஆண்டவரை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு அதன் பிறகு தேவனுக்காக கவிதைகள் எழுவது துதி ஆரான எழுப்ப நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கிறார். முதல் தடவையாக வந்திருக்கிறார். சங்கமா வானொலியின் சார்பிலும் நித்திய வெளிச்சத்தின் சார்பிலும் வார்த்தைகளின் வெளிச்சத்தின் சார்பிலும் அந்த சகோதரியை வருகிறவர்கள் வரவேற்கின்றோம். பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர் மேரி தங்கலிங்கம் அவர்களே. பிரைஸ் தி லார்ட் பிரதர். பிரைஸ் தி லார்ட். முதல் தடவையாக இந்த நித்திய வெளிச்ச நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ள வந்திருக்கிறீர்கள். கவிதையை வாசிக்க வந்திருக்கிறீர்கள். கவிதையை வாசித்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்கள். ஆமென். ஓகே, நன்றி பிரதர். தேவ நாமம் ஒன்றுக்கே எல்லா துதிகன மகிமையை செலுத்துகிறேன். மண்ணுக்காக கவி எழுதிய என்னை விண்ணுக்காக எழுத வைத்த தேவாதி தேவனுக்கே சோஸ்திரங்கள். கர்த்தாவே, இந்நேரத்தில் எம்மை சங்கமம் வானொலியின் அலை வரிசையில் ஒன்று கூட்டின கிருபைகளுக்காக நன்றி சொல்லி உம்முடைய நாமம் மகிமைப்பட இதை கேட்டுக்கொண்டிருக்கும் ஒவ்வொருவரை நிறைவாக ஆசீர்வதித்து வழி நடத்துமாறு என்னை தாழ்த்தி இக்கவியை சொல்கிறேன். இதில் இணைந்துள்ள ஸ்தாபகரையும் ஒவ்வொரு ஊழியர்களையும் ஒவ்வொரு தொழில்நுட்ப இயந்திர சாதனங்களையும் கர்த்தர் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. சூரிய ஒளியில் சொல்லெடுத்து அன்னை தமிழில் வரி தொடுத்து அசைந்தாடும் தென்றல் காற்றை அழகாக அள்ளி அமைத்து சங்கமம் வானொலி அலை வரிசையிலே சூட்டுகிறேன் பாமாலை ஒன்று. படைத்தவரே, புகழை நான் ஒற்றை வரியில் சொல்லிடலாமோ? இருள் வானில் சுழல எட்டி பார்க்கும் சந்திரனும் அழகே, சட்டென்று சேர்ந்திடும் வானில் சொட்டு சொட்டாய் விழும் துளிகளும் ஓர் அழகே, சிதறும் மணித்துளிகள் பாடும் இசையும் அழகே, நம் வாழ்வும் அழகு அழகுதான் அங்கு ஆவியானவர் நம் இதயத்தில் வந்து விட்டார். அதனால் தான் அசைக்கும் ஆவியானவர் என்ற தலைப்பில் கவி தொடுக்கிறேன் என் அன்பு உறவுகளுக்காய். கோடி உயிர்களில் ஊறி வழியும் அன்பு மா தேவனாகிய நித்திய ஆவியானவர்.
அற்பர்களாய நமக்கு அச்சாரமாய் நிற்கிறார் என்பது அற்பமான காரியமோ என் சொந்தங்களே? வானாதி வானங்கள் கொள்ளாத தன்மை உடையவர். நம்மில் சுயம் குறையும் போதல்ல, செத்து விடும் போதுதான் மிகுந்த கனி வெளிப்படும். ஆவியானவர் ஜீவ தண்ணீராய் நம் உள்ளத்தில் வந்து பெருகும் நதி போல் நம் உள்ளத்தில் நிறைந்து வழிகிறார். தாழ்த்தும் இதயங்களில் மென் பாதங்களால் கடந்து வரும் உணர்வுள்ள ஆவியே, எம் வாழ்க்கை முழுவதும் நடத்தி செல்லும் உற்ற வழிகாட்டியே, இச்செந்தூர பந்தம் தொடரட்டும் என்றென்றும். தேவ ஆவியானவர் கிரியை செய்யும் போது வனாந்தரங்கள் செழிப்படையும், எங்கும் நீதியும் நியாயமும் கரை புரண்டு ஓடும். மனித வாழ்க்கைகள் தேவன் இல்லையே வெறும் வனாந்தரங்கள் தான். ஆவியானவர் இல்லாத இதயங்கள் வறண்டு வெடித்தவையும் முட்கள் நிறைந்தவையுமாயிருக்கும். ஆவியானவர் அங்கு வாசம் செய்யும் போது ஆன்மீக செழிப்பு மிகுந்து ஆவியின் கனி செழிக்கும். துடிக்க மட்டுமே தெரிந்த என் இதயத்துக்கு மற்றவர்களை நேசிக்க வைத்தது மாபெரும் கொடைதானே ஆவியப்பா. துடிக்க மட்டுமே தெரிந்த என் இதயத்துக்கு மற்றவர்களையும் நேசிக்க வைத்தது மாபெரும் கொடைதானே ஆவியப்பா. முகத்தை மறைத்து புகழை வெறுக்கும் நித்தியரே, சர்வ வியாபியே, சர்வ ஞானியே, சர்வ வல்லவரே, செட்டைகளின் நிழலிலே எம்மை பாதுகாக்கும் பாதுகாவலரே, நன்றிகள் எந்நாளும். ஆவியானவரின் அன்பு எவ்வளவு விசித்திரமானது! அது என்னையும் அழ வைத்து விட்டதே. ஆவியானவரை பற்றி கற்றிருப்பதும் அவரை பெற்றிருப்பதும் பெரிதல்ல, அவரை பற்றி இருப்பதே பெரிது. என் அன்பு உறவுகளே, என் ஜீவனின் ஆவியே, உம்மை பற்றி கவி எழுதத்தான் வந்தேன். ஆனால் உம்மில் கரைந்து போவேன் என்று எண்ணவில்லையே என் உயிரான உயிரே. பரிசுத்தத்தில் மகத்துவமுள்ள தூயாதி தூயவரே, நாம் பாவம் செய்யும் போது நமக்காக துடிதுடிக்கும் தூயவரே, இன்று என்னை உமக்காக துடிக்க வைத்தீர். அதனால் தான் என் இலட்சியம் முழுவதையும் அன்புக்கு அடகு வைத்தேன் என் ஆயுள் முழுவதும் ஐயா. அந்த தேவனை உள்ளத்தில் துயரப்பட வைத்துக் கொண்டு சிற்றின்ப களியாட்டத்தில் மகிழ்வது தகுதியானதோ? ஜீவ தண்ணீரால் உள்ளத்தை நிரப்பும் பெருநதியே, தூறலும் இல்லை மழையும் இல்லை, நான் மட்டும் நனைகிறேன் தொடுகையில் ஐயா. தூறலும் இல்லை மழையும் இல்லை, நான் மட்டும் நனைகிறேன் தொடுகையில் ஐயா. கனி நிறைந்த வாழ்வு, ஆவியின் கனி நிறைந்த வாழ்வு விசுவாசிக்கு முக்கியம். கனியற்ற கொடி எவ்வளவு வரமுடியதாக இருந்தாலும் வெட்டப்படும். என் இதயம் எனும் நீரோடையில் தனித்து நீந்தும் என் அருமையான தேவா, உயிரே, முகம் காட்டுமையா என் அகத்தில் ஒரு முறை ஏனும். ஒருவனை ஞானியாக்குவது அவனது அனுபவமோ குலமோ தத்துவங்களோ அல்ல, ஆவியானவரிடம் அவன் பெற்றுக்கொண்ட உறவின் தன்மையாகும். இந்த பாவி மேலும் அத்தனை அக்கறையா? என் பாவங்களை குத்தி உணர்த்தி என்னை புடமுட்ட சுற்றிப்பின் ஆவியே, அன்பிலே இந்த உலகத்தையே மறந்து விட்டேன் ஐயா. அன்பிலே இந்த உலகத்தையே மறந்து விட்டேன் ஐயா. தேவ ஆவியானவர் என்னை உண்டாக்கினார். சர்வ வல்லவருடைய சுவாசம் எனக்கு உயிர் கொடுத்தது. சாத்தானின் பிடிக்குள்ளம்மை சிக்க வைக்காது பறந்து காக்கும் பாதுகாவல் பற்றியே, சிறகை விரிப்பது நெருப்பை கக்கும் வெண்புறாவா என வியக்க வைக்கும் சாத்தானை கலங்கடிக்கும் சொந்தமே, எம் விண்ணப்பங்களுக்கு பதில் வேண்டிக் கொண்டு பறந்தோடி வரும் விண்ணக சொந்தமே, என் சொர்க்கமே, என் சொத்தே, நன்றியப்பா என்னாலும். அன்று சொர்க்கத்தின் விலாசத்தை போய் விசாரித்தேன், நீங்க தான் சொக்க தங்கம் என்பதை அறியாமலே. பாவ இருளில் கிடக்கும் மனிதருக்கு வழிகாட்ட ஆவியானவர் இல்லையேல்
பரத்தை நோக்கி வழிநடத்த எதனால் கூடும்? மதங்களா, தத்துவங்களா, ஆச்சாரங்களா, சடங்குகளா? நமக்குள் வாசமாயிருப்பவர் நம்மை விட்டு போகாமல் நமக்குள் துக்கமாயிருப்பது எவ்வளவு வேதனையான காரியம். அவரை தொடர்ந்து துக்கப்படுத்தலாமா? என் விண்ணப்பத்தின் ஆவியே, வரம் பெறும் என் கரம் அது நிஜம் தரும் சுகம் அல்லவா என் சத்திய தேவனே. என் விண்ணப்பத்தின் ஆவியே, வரம் பெறும் என் கரம் அது நிஜம் தரும் சுகமல்லவா என் சத்திய தேவனே. எமக்கு எதிராக ஏவப்பட்ட அக்கினி ஆசிரங்களை முறியடிக்கும் மறுநோதியமே, வாஞ்சையுடன் தேடுவோரை நிரப்பும் வள்ளலே, தேற்றர வாழனே, வசந்தமே, மேக ஸ்தம்பமே, நன்றியப்பா உங்களுக்கு. ஆவியப்பா, உங்க முகம் நான் பார்த்ததில்லை, உங்க முகவரியும் எனக்கு தெரிந்ததில்லை. இருந்தும் உங்கள் மென்மையான தொடுதலுக்கு நான் ரசிகை ஐயா. கருவறையில் இருந்து கல்லறை நோக்கி நடந்து செல்லும் வாழ்க்கை முழுவதும் நடத்தி செல்லும் உற்ற வழிகாட்டியே, அன்பை நினைக்கையிலே அன்பை நினைக்கையிலே என் விழியோரங்கள் பணிக்கின்றன ஐயா. சொர்க்கம் நெஞ்சில் கொண்டு இம்மண்ணில் வாழும் விண்ணக சொந்தமே, சொர்க்கம் நெஞ்சில் கொண்டு இம்மண்ணில் வாழும் விண்ணக சொந்தமே, என் மனதுக்குள் இருக்கும் மௌனம் என் மரணத்துக்கு அப்பாலும் உம்முடன் பேசும் ஐயா. அன்பின் வரங்களால் என்னை கட்டி இழுப்பவரே, அன்பில் தொலைந்தது நான் மட்டுமல்ல என் பாவங்களும் தானையா. அன்பில் தொலைந்தது நான் மட்டுமல்ல என் பாவங்களும் தானையா. மணித்துளி ஒவ்வொன்றும் மரணிக்குதே, மழை துளியும் மரணிக்குதே, இது மரணத்தை நினைவில் ஊட்டிடுதே. தலத்தின் மேல் அசைவாடிய தேவ ஆவியானவரே, பல தடவைகள் நான் தடுமாறும் போது என்னை தூக்கி நிறுத்தும் பலனுள்ள ஆவியே, நன்றியப்பா பல கோடிகள். என் ஊனுக்குள் உறைந்து சொற்ப கனவிலும் சிற்பமாய் வருபவரே, என் ஊனுக்குள் உறைந்து சொற்ப கனவிலும் சிற்பமாய் வருபவரே, என் பாதங்கள் முகமறியா பாத சுவடுகளில் பயணிக்க தொடங்கி பல காலமாகிவிட்டது. இது முடிவற்ற பயணமாகும் என் இறுதி மூச்சு நின்ற பின்பும் என் ஊனுக்குள் உறைந்து சொற்ப கனவிலும் சிற்பமாய் வருபவரே, என் பாதங்கள் முகமறியாகும் பாத சுவடுகளில் பயணிக்க தொடங்கி பல காலமாகிவிட்டது. இது முடிவற்ற பயணமாகும் என் இறுதி மூச்சு நின்ற பின்பும் என கூறி இதை கேட்டுக்கொண்டிருக்கும் அனைத்து அன்பு உறவுகளுக்கும் இயேசுவின் இனிய நாமத்தில் நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் அன்பு சகோதரி மேரி தங்கலிங்கம். நன்றியப்பா, நன்றிகள். நன்றிகள் அனைவருக்கும். ஆமென், ஆமென். நன்றி சிஸ்டர் மேரி. பரிசுத்த ஆவியானவரை பற்றி மிக அழகாக தெளிவாக கவிதையை வாசித்தீர்கள். மிகவும் ஆசீர்வாதமாக இருந்தது. நன்றி. வார்த்தையின் வெளிச்சம், வார்த்தையில வைத்து ஒரு கவிதையை எழுதி கொண்டு வர 8 நிமிஷம் தருகின்றேன். நாடகத்தில் வார்த்தைகளை வச்சு இன்று பரிசுத்த ஆவியானவரை பற்றி கவிதை எழுதினீர்கள். நாளைக்கு வார்த்தையின் வெளிச்ச நிகழ்ச்சியிலே வார்த்தையை பற்றி 8 நிமிடங்கள் கவிதை எழுதி கொண்டு வாருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். தேங்க்யூ. நன்றி. ரஜினி. Amen, amen. நன்றாக இருந்தது. You listeners at this moment. So Lord, we thank you. We thank you once again, Lord. From the very bottom of our hearts, Lord. Lord, this is none of us, Lord. This is nothing to, Lord Jesus, even say, Lord, that anything in good of us, Lord Jesus, could ever bring us, Lord, to a point of being able to be worthy of what you have done for us, Lord. Just like the
songs have been sung, Lord, and worship to you, Lord, and putting you first in, Lord Jesus, in our own lives, Lord, that you are, Lord Jesus, the only one who is worthy to receive our praise and adoration and worship that is coming to you, Lord. So we, Lord, bring the listeners, Lord, as they have been touched, Lord Jesus, upon their own lives, Lord, oh God, even as you're ministering to them through the anointing power of the Holy Spirit, Lord. So we thank you, Lord, even as the ministry that is going on, oh Father, upon each and every individual, Lord, may it be a man, woman, boy, or girl, Lord. No one is, Lord Jesus, at a distance that you cannot touch them, you cannot save them. Lord, your hand is not short, Lord. It cannot save. That's what your word says, Lord. That's why, Lord, we bring forth, Lord, the preaching of the gospel for the purpose of salvation, oh God. That is the only way you would fulfill, Lord God, what you have brought us, Lord, there, even as the way in which you have chosen, Lord, the ones to come and now bring forth the word, Lord. We bring forth the Lord Jesus, even the Sister Miela Boss from Colombo, and Pastor Jnanaprahasam from Colombo, Sri Lanka as well, and also Pastor Anton Rasanayam from Scarborough, Ontario, along with my message as well, Father, all the way from Vancouver, British Columbia. Lord, we thank you, Father, for all of these messages that are waiting, Lord, to bless these people, oh God. Many that are, Lord Jesus, they are all been ordained by the Lord. The footsteps of the righteous are ordained by the Lord, same as the word that goes forth, that has been ordained by the Lord to go in, Lord, into their hearts and lives, Lord. Give them liberation. Where the Spirit of the Lord is, there is freedom, there is liberty, and that is the word that goes forth into your very lives as you are listening to them. And this very word that is going to bring forth that liberty and freedom is the one that is going to make all the chains fall off, all the ones that have been bound by the enemy's work in their own personal lives, no matter what their situation is. You are able to, Lord, remove them, Lord, uproot them, Lord, right from the very roots of their lives, Lord. Bring them that freedom that you have promised, Lord. Thank you, Jesus, because you are the one who have said, not by might nor by power, but by my spirit, saith the Lord. So we thank you, Lord, even as you spoke, Lord, to Zerubbabel, Lord, oh God, through Zechariah. We thank you for that very word, Lord. We speak it into their hearts and their lives as well, Father, because you are a God who is always present with us, Lord, in times of trouble, according to even what you have said to us, Lord Jesus, from Psalm 46, verse 1. I pray that also into their lives, Lord. I decree and declare into their lives, Lord, a very present help in times of trouble, that you would, Lord, at this very moment, Lord, minister to them, Father, even as the Lord Jesus, we, Lord, entrust them all into your hands, mind, body, soul, and spirit, Lord, emotionally, mentally, physically, Lord, every way possible, Lord. We are able to, Lord Jesus, completely, Lord, for the entire well-being of their the way that you have said to them, Father, that if we obey, please, Lord Jesus, put you first in our lives, we will see the good of the land. We will see, Lord Jesus, what you have promised to us. All your promises are yea and amen in Christ Jesus. Therefore, we, Lord, pray that blessing into their lives, Lord, in Jesus' name. Amen and amen. At this time, even as Sister Mayla Mayla Vaz has been waiting to bring forth the word all the way from Colombo, Sri Lanka. I don't want her to take too much time in waiting. I would let her